இன்னும் 24 மணி நேரத்தில் நான் இந்த வீடியோவை டெலீட் பண்ண போகிறேன். பின்ன என்னங்க, உங்களுக்கு எத்தனை வாட்டி சொன்னாலும் புரியாதா? சண்டை போடும்போது நாய் அப்படின்ற வார்த்தையை நம்ம எத்தனை வாட்டி பயன்படுத்துகிறோம். ஆனால் இந்த கான்டென்ட்டை நீங்கள் கேட்டிங்கன்னா நாய்க்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய முக்கியத்துவம், அதோட மரியாதையை நீங்கள் அதிகமாக்கிடுவீங்க. அது எப்படி தெரியுமா? ஒரு நாய்க்கு 99% கெட்டது பண்ணிவிட்டு ஒரே 1% நல்லது பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த நாய் உங்கள் கூடவே நன்றி உணர்வோடு வாலாட்டிக்கிட்டே வந்துட்டுருக்கும். அதே ஒரு மனுஷனுக்கு 99% நல்லது பண்ணிவிட்டு ஒரே 1% கெட்டது பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவன் உங்களுக்கு ஜென்ம விரோதியாக இருப்பான். இதுதான் மனுஷனோட இயல்பு அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா, மனுஷனோட மனசுன்ற அகராதியில் இதுதான் இருக்குது அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா, உங்கள் உறவில் ஏற்படக்கூடிய ஏமாற்றங்களை ஏற்றுக்கிற தன்மைக்கு உங்கள் மனசு பக்குவம் அடைஞ்சிரும். மனுஷன் செஞ்ச தவறுகளை மன்னிங்க. மன்னிப்பதனால நீங்கள் ஒரு நாளும் குறைஞ்சி போக போகிறதில்ல, உயர்வாக தான் இருப்பீங்க. மனுஷனோட மனசுன்ற அகராதியில் செஞ்ச நன்றிகள் எல்லாமே கடந்து போயிடும், எல்லாமே மறந்து போயிடும். ஆனால் நீங்கள் செஞ்ச ஒரே ஒரு தவறு மட்டும் அப்படியே ரொம்ப பெருசாக நிலச்சி நிற்கும். இதுதான் நான் மனுஷ குணம், இவன் தான் மனுஷன் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், யார்கிட்டையுமே எந்த உறவுகள்கிட்டையுமே உங்களுக்கு பிரச்சனை வராது. இனிமேல் சண்டை போடும்போது நான் என்ற வார்த்தையை நம்ம பயன்படுத்துவோம்? கண்டிப்பாக கிடையாது.